ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தியை கேட்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தால் கர்த்தர் யாரை காத்திருக்க வைப்பார் என்று பார்த்தால், யார் வாழ்க்கையிலே அவர்கள் எதற்காய் காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை குறித்து தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறதோ அவர்களை தான் தேவன் காத்திருக்க வைத்திருக்கிறதை வேதத்திலே பார்க்க முடியும். தேவன் அதிகம் காத்திருக்க வைக்கிறார் என்றால் நாம் எதற்காக காத்திருக்கிறோமோ அந்த காரியத்தை குறித்த தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சீயோனை கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுத்தார் என்று சங்கீதம் 132 13 14 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசியுங்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியா இங்கே வாசம் பண்ணுவேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவன் விரும்பி தெரிந்தெடுத்த சீயோன் நானும் நீங்களும் தான். தேவன் விரும்பி தெரிந்தெடுத்த சீயோன். அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமாய் கேளுங்கள். இப்பொழுது 102வது சங்கீதத்திலே அதனுடைய 13வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அடுத்த வார்த்தை, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக நேரமும் வந்தது. கர்த்தருக்கு மகிமை. இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வசனம், நல்ல தெரிந்த வசனம். அப்போ ஒரு காரியம் இங்க தெளிவாய் தெரிகிறது. கர்த்தர் சீயோனு காத்திருக்க வைக்கிறார். அதற்கு தயை செய்வதற்கும் கர்த்தர் ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறதை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. இந்த சீயோன் தேவன் விரும்பி தெரிந்தெடுத்தது. அப்படி என்றால் இந்த காலை வேளையிலே காத்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் சொல்லுகிற முதல் செய்தி இதுதான். உங்களை தேவன் சும்மா தெரிந்தெடுக்கவில்லை, உங்களை தேவன் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், கண்மலையின் மறைவுக்குள்ளா என்னை நீ ஆமென் கரத்தின் நிழலினாலே. நல்ல கவனமா கேளுங்க. உங்கள் உதடுகள் தேவனை துதித்து கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கண்ணை மூடி யாரும் செய்தி கேட்க வேண்டாம், வாயை மூடி யாரும் துதிக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க கண்ணை மூடி யாராவது செய்தி கேட்கறது மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தோணும்னா, கர்த்தர் அவங்களுக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்குறாங்க, அதனால அவங்கள்ட்ட நான் கேட்பேன், அது என்ன வெளிப்பாடு ஒன்று சொன்னீங்கன்னா. ஹல்லேலூயா. சிலர் இப்போ வெளிப்பாடெல்லாம் பாஸ் பண்ணி வச்சுட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோனை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த சீயோனுக்கு என்று தயை செய்ய தேவன் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். நீங்க அடுத்த வசனங்களை படிக்கும் போது 14வது வசனத்துல, உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்காக பரிதபிக்கிற வாஞ்சை. எப்போ ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே பரிதபிக்கிறார்கள். அப்படி அவங்க பரிதபித்துக் கொண்டிருக்கும் போது இன்னொரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வசனத்துல, கர்த்தர் சீயோனை கட்டி நல்ல கரங்களை சாட்டி ஆமென். அப்ப தேவன் எதற்காக இவ்வளவு டைம் குறித்து வைத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். எனவே தான் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு
நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். நல்ல கவனமாய் கேட்க வேண்டும். ஏசாயா 42:9, ஏசாயா 46:10 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 42:9 வாசிங்க. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. Glory. அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே. அவர்தான் எல் ஷடாய். எல் ஷடாய் சர்வ எல்லாம் இல்லாதவைகளை ராதானாமா கலாமா ஷேகரே மாமரா. நல்ல கவனமா கேளுங்க. அவைகள் தோன்றாததுக்கு முன்னே. பேதுருவை பார்த்து ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுங்கிறார். நேற்று நைட்டு தான் ஃபுல்லா வலை போட்டு பார்த்தாரு, இல்ல இப்ப போடுங்கிறார். ஆமென். அங்க மீன் இருக்குமா? மீன் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அவர் போட சொன்ன டைரக்ஷன்ல போட்டா அங்க மீன் இருக்கும். அங்க ஆண்டவர் இந்த இடத்துல மீன் இருக்கா அதெல்லாம் தெரியாது. பேதுரு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்று அகப்படவில்லை. அப்படி சொல்லும் போது இயேசு பேதுருவை பார்த்துட்டே இருப்பார். இவ்வளவு நேரம் போட்ல இருந்து பேசுறதுக்கு இப்படி உடனே ஆண்டவரே ஆகல உம்முடைய வார்த்தையின்படி. அதான் போடு, உன் பிரசங்க நான் பண்ணிட்டேன், நீ வலைய போடு. ஹல்லேலூயா. வலைய போட்டா பாருங்க, அள்ளி எடுக்கிறான். அவர் இல்லாத அவைகள் தோன்றாததுக்கு முன்னே. என் வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவ திட்டம் என்பது திடீரென்று போடப்பட்டது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது 75வது வயதுல. ஆனால் அது தீர்மானிக்கப்பட்டது பூர்வ காலம். ஹல்லேலூயா. ஏசாயா 46:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். இன்னும் செய்யப்படாதவைகளை. ஆண்டவரே, அதனாலதான் நம்ம ஒரு கண்ணும் காணவில்லை. நம்ம இப்படி பார்த்துட்டே இருக்கோம். வாக்குத்தத்தம் வந்தது நேர கதவை ஜன்னலை திறந்து போட்டுட்டு இப்ப வரும். கர்த்தர் எனக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், ஒரு கவர்மெண்ட் ஜாப் தருவேன். அப்படியே போய் வீட்டுல கால் நீட்டி இருந்தா போதும், அப்படியே மேல வந்து விழும். அது தோன்றாததற்கு முன்னே உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். அவைகள் தோன்றாததற்கு முன்னே நான் அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாத. அடுத்து வாசிங்க. என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வேன். அவர் அறிவிக்கிற ஒரு மாற்றம் அல்ல, அவர் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன். நல்ல கரங்களை தட்டி அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. சாலமோன் கட்டின தேவாலயம், பெரிய தேவாலயம். அந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கும் போது சாலமோன் ஒரு வார்த்தையை சொல்வார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே இப்படி சொல்லுவார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அப்போ சொன்னது யாருக்கு? தாவீதுக்கு. அது எந்த காலத்தில் நிறைவேற்றுகிறார்? சாலமோன் நாட்கள். அப்போ எல்லா உரைக்கப்பட்ட வார்த்தைக்கும் நிறைவேறும் காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் பேசிட்டாரா? பேசிட்டார். நம்ம தான் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தை செட் பண்ணி அந்த காலத்துக்குள்ள கொண்டு வர பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படியாவது இந்த மாசம் நடந்துரட்டும்பா. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் ஒருவேளை டேட் டைமை மறந்துட்டாரோ? எங்க ஒரு திராட்சை ரசம் விஷயத்துக்கு என் வேலை வரலங்கிறாரே. ஒரு திராட்சை ரசம் விஷயம், இதுல எல்லாம் என்ன இருக்கு? இதுல இருக்கு. அவரை குறித்து வேதம் எப்படி நமக்கு காண்பித்து தருகிறது? அவர் சகலத்தையும் ஆதியின் காலத்தில் சகலத்தையும்
அப்ப சகலத்தையும் சொல்லும் போது அதுக்குள்ள இந்த கானாவூர் கல்யாண வீட்டு திராட்சரச மேட்டரும் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க வீட்டு மேட்டரும் இருக்கு. இருக்கா? இப்போ உங்க வீட்டு மேட்டர் இருக்குன்னு சொல்லதான் வந்தேன். ஆனா இவ்வளவு சிரிப்பு வராது. ஹல்லேலூயா. சகலத்தையும் நீர் செய்வதை யாரால் தடுத்திட கூடும்? நீர் சொன்னதை நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை. நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை. கைகளை உயர்த்தி செய்வதை சத்தமாய் வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே, என்னை உருவாக்கினீர், என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தை. என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், தேற்றினீர் உம் வார்த்தையா, என்னை தாங்கினீர், என்னை ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், ஓ என்னை தாங்கினீர். முடிந்த கைகளை உயர்த்தி வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, ஆமென். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, glory, வந்தவரே, எல்லாம் தருபவரே, ஜீசஸ். வார்த்தையானவரே. பூர்வ காலம் முதல் அது திட்டம் பண்ணப்பட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த சாலமோன் எங்கே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான் என்று 2 நாளாகமம் அதனுடைய 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு சாலமோன் எருசலேமின் தகப்பனாகிய தாவீது, எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். சாலமோன் கட்டின தேவாலயம். ஆனால் இது அப்படியே பின்னாடி போய் பார்த்தா 2 நபர்களை இங்க பார்க்க முடியும். யாரெல்லாம்? ஒன்று தாவீது, இன்னொன்று ஆபிரகாம். ஏதோ தற்செயலா எழும்பி கட்டப்படவில்லை. அழைக்கப்பட்ட வாக்குத்தத்த சந்ததியே. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனாகிய ஆபிரகாமை உன்னை பெற்ற சாராளையும் நோக்கிப்பார். அங்கிருந்து துவங்கப்பட்டது. தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா. அப்படி சொல்லும் போது இன்னும் ஃபைல புரட்ட வேண்டி இருக்கிறது. வெறுமனே ஓர்னானின் களம் என்றால் நம்ம 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தை புரட்டினா போதும். ஆனா மோரியா என்னும் மலை என்று கர்த்தர் இங்கே மென்ஷன் பண்ணி இருக்கிறார். அப்படின்னா இன்னும் நம் தேவன் யார் என்பதை ஆண்டவர் விருதாவா என்னை தேடுங்கள் என்று ஒருவரிடத்தில் சொன்னது கிடையாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஹல்லேலூயா. நம்ம முதல்ல மோரியா மலைக்கு போயிட்டு வருவோம், அப்புறமா ஒர்னானின் களத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் தான் இந்த க்ளோரி நமக்கு புரிய வரும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு 2 வாரமா ஆவியானவர் இந்த செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த டைமுக்காக வெயிட்டிங். ஹல்லேலூயா. இது டெலிவரி டைம். நேர மோரியா மலைக்கு. இப்ப தெரியுதா? வெறுமனே சொல்லல, சும்மா பலி செலுத்தல மேட்டர் கிடையாது. அது ஆபிரகாமுக்கு தெரியாத ஒரு மேட்டர். ஆபிரகாமை நடத்தின பாதையில கர்த்தர் வைத்திருந்தார். உனக்கு தெரியாத ஒரு சத்தியத்தை, உனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை, உனக்கு தெரியாத glory உன்னால புரிந்து கொள்ள முடியாத, உன்னால யூகிக்க முடியாத
விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க முடியாத ஒரு அதிசயமான காரியத்தை உன் வாழ்வின் பாதையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காது கேட்கவில்லை. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் இதை நோட் பண்ணிக்கோங்க. 2 நாளாகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது குறித்த இடத்துல, தாவீது குறித்த இடம் இல்ல, இது கர்த்தர் குறித்த இடம். அங்கே நான் உனக்கு குறிக்கும். கரெக்டா. ஆக்சுவலா இவன் ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்துவானா இல்லையா, இது மட்டும்தான் அவருக்கு அறியணும்னா 3 நாள் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஈசாக்க பலி செலுத்த போகும்போது தடுக்கணும். இதுதான் அவருடைய ப்ரோக்ராம். இது மட்டும்தான் அவருடைய பிளான்னா ஸ்பாட்லேயே டெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. ஆமென். நீங்க இந்த செய்தி நல்லா கவனிக்கணும். அப்பதான் அடுத்த பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு புரியும். உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் ஈசாக்கை நீ இப்பொழுது, அந்த டைம் பாத்தீங்களா, இப்பொழுது அழைத்து கொண்டு போ. நான் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் தகன பலியாக பலியிடு. ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். ஆபிரகாம் கூட நினைச்சிருப்பார். என்ன நினைச்சிருப்பார் தெரியுமா? ஏன் இங்க பலி செலுத்த சொல்றார்? ஹல்லேலூயா. இந்த மோரியா மலையில முதல்ல கால் வச்சது இந்த ஆபிரகாம், இந்த ஈசாக்கு. அற்பமான ஆரம்பம். இப்போ சாலமோன் நாட்களில திரள் கூட்டம் கூடியிருக்கிறார்கள். அற்பமான ஆரம்பத்தின் நாளை என் மேல் நீர் வைத்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு இந்த கோரஸை பாட விரும்புறேன். உன் பயணத்தில் நீ தனிமை கிடையாது. உன் பயணத்தில் நீ அவருடைய கரம் இருக்கிறது, அவருடைய கரம் இருக்கிறது. இப்போ எத்தனை பேர் கூட சேர்ந்து சொல்லுவீங்க? என் மேல் நீ வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் ஒரு அமாக்கிறே ஒன்றுமில்லா ரதன மகளரோ தயவால் பெற்றே, தயவால். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேர புறப்பட்டு போறார். ஈசாக்கு கேட்கிறார், அப்பா ஆட்டுக்குட்டி எங்க? இவருக்கு தெரியல. கர்த்தர் பார்த்து கொள்வார். அடுத்து என்னன்னு தெரியல. நேர புறப்பட்டு போகிறார். ஆமென். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துல நம் கண்கள் காணக்கூடியதும் இருக்கிறது, தூரத்து செய்திகளும் இருக்கிறது, நம்முடைய தலைமுறைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த ஆபிரகாம் ஈசாக்கும் ஆட்டுக்கடாவை கண்டார்கள். ஆனா அவங்க இங்க எதை பார்க்கல தெரியுமா? ஆலயத்தை பார்க்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஒரு ஆட்டுக்கடாவை காட்டுறதுக்கு அப்பா இவ்வளவு தூரம் நடத்துனீங்க இல்ல, இதுல ஒரு ஆலயத்தை. இந்த பிரயாசத்துக்கு இது வீண் போகாது. ஒரு கலசம் தண்ணி எடுத்து கொடுத்தா கூட பரலோகத்துல நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீ படுகிற அன்பின் பிரயாசம் ஒன்றும். ஜீசஸ் ஜீசஸ் நேர வராங்க, நேர வராங்க. அந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாமும் பார்க்கல, ஈசாக்கும் பார்க்கல. ஆபிரகாமும் பார்க்கல. என் கூட நீங்க டிராவல் பண்ணி வரணும். நான் மோரியா மலையில் நிக்கிறேன்.
ஹalleluya. ஆபிரகாம் வரல, ஈசாக்கும் ஆபிரகாமும் பார்க்கல, ஈசாக்கும் பார்க்கல. ஆனா இப்ப பார்க்கறாங்க. ஏன்? இதுதான் ரோமர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இல்லாதவைகளை உன்னை கொண்டு வர வேண்டிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல, இல்லாதவைகளை இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சபையே, அன்பு உள்ளமே, உன் வாழ்க்கையில இதுவரை இல்லாதவைகளை உனக்கான வேலை வரும்போது அதான் ஆண்டவர் சொல்ற, இப்பொழுது அவனை கூட்டிட்டு போ. இப்பொழுது சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக. இவன் ஆபிரகாம் நேரா மேல போயாச்சு. மேல போய் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பலிபீடத்தை உண்டாக்கினான். எப்படி உண்டாக்கி இருப்பான்? அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லா எடுத்து. புரியலையா? ஒரு இடத்துல ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவாங்க? கல்லு போடுவாங்க. ஜீசஸ் ஜீசஸ் ராதானாமா சேகரே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? Thank you Holy Spirit, thank you Holy Spirit, hallelujah. நீ 3 நாள் டிராவல் பண்ணி நீ பார்த்தது ஒரு ஆட்டுக்கடாதான். ஆனா தலைமுறைக்கு உனக்கு ஒன்ன வச்சு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். நிறைய காரியங்களுக்கு வர்ஷிப் பண்ணுங்க. அநேக காரியங்களுக்கு இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது என்னால தாங்க முடியல. ஆவியானவர் இதை தீர்க்கமா எழுத வைத்தா. ஆமா, இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு ஜெபம் பண்ணி நீ கண்டது ஒரு ஆட்டுக்கடா, நீ கண்டது ஏதோ ஒண்ணு இல்ல. அநேக வரும் காரியங்களுக்கு, தலைமுறைகளுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். ஜீசஸ் ஷரபாலகா மாமா உன்னை கொண்டு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். Thank you Holy Spirit. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக காரியங்களுக்கு நாம் பார்க்க வேண்டியதை நம் கண்கள் காண வைப்பார். அதுபோல தலைமுறைகளுக்கான அநேக காரியங்களை நம்மை கொண்டு அஸ்திவாரம் போட வைப்பார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை படிக்கும்போது உங்களுக்குண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் அதை கருத்தாய் ஆராய்ச்சி பண்ணினார்கள் என்று தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். 12வது வசனம், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தம் இவைகளை தெரிவித்தார்கள் என்று ஹல்லேலூயா அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. தங்கள் நிமித்தம் அல்ல. இவ்வளவு 3 நாள் ஆபிரகாம் லைஃப்ல 175 வருடங்களில் ஆபிரகாம் வாழ்க்கையில மறக்க முடியாத 3 நாள் பிரயாணம். சில ஜர்னி நம்ம லைஃப்ல மறக்க முடியாது. ஏன்பா இதை செஞ்சீங்க? ஏன் ஆண்டவரே இந்த ஒரு 3 நாள்? ஹல்லேலூயா. எனக்கு சின்ன வயசுல ஒரு வாட்டி அப்பா கூட நாங்கள் மீட்டிங் போயிட்டு வரோம். அப்போ நானும் இன்னொரு சகோதரன் உண்டு பேசிட்டு இருக்கிறோம். அப்பா கார்ல ஃப்ரெண்ட்ல இருக்கிறாங்க, நாங்கள் பின்னாடி இருக்கிறோம். அப்போ சில காரியங்கள், அதாவது ஸ்கூலில் நடந்த காரியங்கள், காலேஜில் நடந்த காரியங்கள் அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயோ ரிவைண்ட் பட்டன் இருந்தால் எவ்வளோ சூப்பரில். உடனே இம்மிடியேட்டாக எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ல இருந்து அதே போல் ஒரு ஃபார்வர்ட் பட்டன் இருந்தால் இன்னும் சூப்பர் அப்படின்னாங்க. ஏன்னா சில காரியங்களை நினைக்கும் போதே அதை தட்டி விட்டுறணும். அதே போல் நம்முடைய லைஃப்பில் இந்த 175 வருஷத்தில் இந்த 3 days அவர்கள் அமைப்பு புரியாது. அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அனுமதித்ததெல்லாம் ஆமென். அனுமதித்ததெல்லாம் ஆமென். செய்து முடித்தீர் உங்க கைகள் உடரமம் ரத்தனமரோ ஆமென். உங்க உங்க வாழ்க்கையில சில சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் ஐயோ அதை நினைக்கவே முடியாது. ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த 3 நாளை ஆபிரகாம் லைஃப்ல கம்பல்சரியா வச்சிருந்தார். ஆமென். எங்கேயும் ஓடவும் முடியாது, சில காரியத்தை விட்டு எஸ்கேப்பே ஆக முடியாது. நீங்க கோவிட்ல இருந்து கூட எஸ்கேப் ஆயிடலாம், ஆனா இந்த திட்டத்திலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது. நீ எதுல இருந்து வேணாலும் எஸ்கேப் ஆயிடலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம், ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு 22:10 ஆதியாகமம் தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். உடனே கர்த்தர் வானத்திலிருந்து கூப்பிட்டு பிள்ளையாண்டான் மேல கை போட. ஒன்ன நான் கொண்டு வந்தது கை போடுறதுக்கு இல்ல, கல்லு போடுறதுக்கு. ஹல்லேலூயா. ஆபிரகாமே ஒன்னு நான் கொண்டு வந்தது கை போடுறதுக்கு இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கல்லு போட வச்சிருக்கிறான். விசுவாசத்தோட சொல்லுங்க, நிறைய காரியத்துக்கு. ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா நான் பார்க்கிறேனோ பார்க்கலையோ அது தெரியாது, ஆனா நான் நம்புறேன் நிறைய விஷயத்துக்கு கல்லு போட வச்சுட்டீங்க. வர்ஷிப் பண்ணுங்க, விசுவாசிக்கிறவங்க வர்ஷிப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர் ஆமென். Glory in God. Yes, yes, yes. Amen. நிறைவேற்றுவே ரதன மகளா கரத்தினால் செய்து. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உங்க கைகள் கூறுகவில்லை. போரமல கதனரா ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு முன்னாடி ஆட்டுக்கடாக்கு வருவோம். 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும், இதோ இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். எதுக்கு அப்புறம்? கல்லு போட்டதுக்கு அப்புறம். ஆமென். ஆட்டுக்கடாவை பார்த்து அதுல பிஸி ஆயிடும். கல்லு போடுறது ரொம்ப முக்கியம். ஆமென். அதாவது வீடு கட்டும் போது எங்களை ஜோம் பண்ண கூடுவாங்க, மற்ற எல்லாரையும் பிரதிஷ்டைக்கு கூடுவாங்க. ஆனா முக்கியமா வேலை எங்களால சில வேலை டிலே ஆகும். எதுக்கு தெரியுமா? டேட்டு கொடுக்கறதுக்கு. எதுக்கு டேட்டு கொடுக்கறதுக்கு தெரியுமா? ஒரு கல்லை போடுறதுக்கு. ஒரு கல்லு, அவன் தலைக்கல்லோடு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக. ஏ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக. இது பலத்தினாலும் அல்ல,
இது பராக்கிரமத்தினாலும் அல்ல. வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது, சந்தோஷமா பார்க்குது. ஆமென். அதனால பலிபீடத்தை உண்டாக்கினான். எலியாலாம் பலிபீடத்தை செப்பனிட்டார். ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட பலிபீடம் அது வந்து இடிந்து கிடந்தது. அவர் அதை செப்பனிட்டார். ஆனா ஆபிரகாமே, நீ புதுசா ஏற்கனவே உண்டான பலிபீடத்தில் ஏதோ எக்ஸ்ட்ரா 2 கல் எடுத்து வைக்கல, உன்னை கொண்டு வந்தது. இந்த ஆரம்பம் அற்பமானதுதான். ஆனா முடிவு, முடிவு மகிமை, மகிமை. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷையில ராஜானா மாகாரா நீ கண்ணீரோடு நிக்கிற மோரியா மலையில தான் நாளைக்கு தாவீது வந்து நிக்க போறான், நாளைக்கு சாலமன் வந்து நிக்க போறான், நாளைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து ஆராதிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல வர்ஷிப் நடக்குது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வர்ஷிப் பண்ணது ஆபிரகாமும் ஈசாக்கும். அந்த இடத்துல ஆமென். பின் நாட்கள் கழிந்தது. ஒரு கூட்டம் ஆசாரியர்கள், ஒரு கூட்டம் ஆசாரியர்கள், ஒரு கூட்டம் ஜனங்கள் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்தெடுத்து இன்னைக்கு நீ மட்டும்தான் ஆராதிக்கிற. இன்னைக்கு நீ உன் குடும்பம் மட்டும்தான் ஆராதிக்கிறது. உன் ஜனம் வரும், உன் இனம் வரும், உன் சொந்தங்கள் வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல இங்க வர்ஷிப்னாலே, வர்ஷிப்னாலே அந்த இடத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்கடா, அடிக்கப்பட்ட அந்த வர்ஷிப்னாலே அந்த இடத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது. ஆராதனைனாலே இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. ஆபிரகாமே கை போடாத, ஆபிரகாமே கல்லு போடாதேன்னு சொல்லல. ஆமே. உங்க கையை நீங்களே பாருங்க. ஆண்டவர் இந்த பலவீனமான கையை வச்சாப்பா நீங்க கல்லு போட வைக்கிறீங்க நிறைய 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 காரியத்துக்கு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, வெகு தூரத்து செய்திய மனுஷர் முறைமையா, அதாவது ஆமே இந்த 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 பேதைக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்ல வைக்கிறீங்க. இந்த காலை வேளையில வெகு தூரத்து செய்திய கர்த்தர் அநேகருக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, பயணத்தை பாதியில முடிக்க நினைக்காத. உன் பின்னாட்களிலே உன் நிமித்தமாய் ஒரு திரள் கூட்டம் எழும்ப போகிறது. நல்ல கரங்களை தட்டி இப்ப இந்த ஆங்கிள் நீங்க இதை பார்த்துட்டு வரீங்க. இனி 14வது வசனத்தை வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் 14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதானே. அடுத்து இந்நாள் வரைக்கும், இந்நாளுக்காக அந்நாளை ஆயத்தப்படுத்தின என் தேவனுக்கு. அன்னைக்கு கேமராலாம் கிடையாது, வாட்ஸ்அப் எப்படிங்க என்னங்க. ஆபிரகாம் காலம் எங்க, தாவீது காலம் எங்க, சாலமோன் காலம் எங்க. என்ன இதன் அர்த்தம்? அழைக்கப்பட்டவன் வாழ்க்கையில நடப்பது எதுவும் தற்செயல் அல்ல. ஏற்கனவே இதோ பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள், அது தோன்றாததுக்கு முன்னே. ஆமென். அனைத்தையும் செய்து முடி நீர் நினைத்தது. ஆமென். அனைத்தையும் நீர் நினைத்தது. சொல்லுங்க, நீர் முடிவெடுத்தால், நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? சந்தோஷமா பாடுங்க. நீர் முடிவெடுத்தால் எனக்கென எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென எனக்கென எப்படியும்
சித்தம் எப்படியும் நிறைவேற்றி. கைகளை அசைத்து ஆராதனை செய்வோம். உமக்கே ஆராதனை. உயிருள்ள உமக்கே ஆராதனை. Glory. அனைத்தையும் செய்து முடிக்கும், அனைத்தையும் நீர் நினைத்தது ஆமென். அனைத்தையும் ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது. எனவேதான் யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும். யோபு உயிரோடு இருந்து எத்தனை தலைமுறையை பார்த்தான் தெரியுமா? 4 தலைமுறைக்கும் கர்த்தர் யோபு வச்சு அஸ்திவாரம் போட வைக்கிறார். நம்முடைய லைஃப்ல சில பகுதிகள் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா பர்பஸ் ஆண்டர் அளவு. யாக்கோபின் வாழ்க்கையில யோசேப்பின் சம்பவம் என்பது, யாக்கோபு எவ்வளவு புலம்பி இருப்பார். சரி, என் பையனை நான் அனுப்பியிருக்க கூடாது, அனுப்பியிருக்கவே கூடாது. அவங்க எல்லாமே இவன் மேல அவ்வளவு பொறாம தெரியும். சகோதரர்கள் அப்படி இவ்வளவு எரிச்சல்ல இருக்கிறாங்க. இது தெரிஞ்ச பிறகு நான் அனுப்பிட்டேனே, அசதியா இருந்துட்டேனே, என் விஷயத்துல தந்திரமா இருந்தேன், என் பையன் விஷயத்துல கோட்டை விட்டுட்டேனே. யாக்கோபு கண்டிப்பா எழுதிருப்பார். கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ஒரு வார்த்தை பேசி இருக்கலாம், இல்ல ஏன் ஆண்டவர் இதை செஞ்சீங்க? யாக்கோபே, நீ தலைக்கு கீழே ஒரு கல்லை வச்சு படுத்தல. அப்ப நான் உனக்கு என்ன சொன்னேன்? உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னேன்ல. இது என்னைக்கோ நடக்கிற செய்தி மட்டும் இல்லை. நான் தான் ஆரம்பத்தில் சொன்ன வாக்கு தத்தத்துல நம்முடைய நாட்களில் காண வேண்டியதும் இருக்கிறது, தூரத்து காரியமும் இருக்கிறது. நான் சொன்னேன்ல யாக்கோபே, எஸ், டைம் வரும்போது நீ பார்ப்ப. யாக்கோபு வந்து பார்த்தா பூமியில் இருக்கிற எல்லாரும் யோசேப்பிட்ட சாப்பாடு வாங்க வராங்க. கர்த்தர் சீயோனை கட்டி, ஆமென், எல்லாரும் வராங்க. எதுக்கு வராங்க? ஆதியாகமம் 41 கடைசி வசனத்தை வாசிங்க. சகல தேசங்களிலிருந்து சகல தேசத்தாரும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். சத்தமா ஒரு ஆமென். தலைக்கு கீழே ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்தோண்ட சொல்ற, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். அப்படி இருந்தாலும் அவன் கரண்ட் லைஃப்ல அவன் பார்க்கிறான், எப்படி ஆண்டவரே. அன்னைக்கு யாக்கோபுடைய டிமாண்ட் என்ன தெரியுமா? பெத்தேலில யாக்கோபுடைய டிமாண்ட் என்ன? நான் போற இடத்துல எல்லாம் என்ன காப்பாற்றி எனக்கு உணவு தந்தா போதும். அப்பா சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்றாரு, பையன்ட்ட சாப்பாட்டுக்காக ஒரு கூட்டமே வந்து நிக்குது. இப்ப சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் அதாவது யாக்கோபுடைய ஜெபத்தை பாத்தீங்களா? ஆண்டவரே உணவு. அதாவது சாப்பாடு கஷ்டம் இல்லாதவங்களுக்கு அந்த பிரேயர் வந்து ஒரு அற்பமான பிரேயர். அடுத்த வேலைக்கு என்று வரும்போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவரே கல் எடுத்து வச்சுட்டு, நிறைய இடத்துல கல்லு போட வச்சுட்டு இருக்கிறார், கல்லுகள்லா வருது. ஆமே. அப்பா உன்னோட இப்ப யாக்கோபு வந்து பார்க்கிறார். பார்க்கும்போது கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. யோசேப்போ தானியத்தை அளந்து ஆண்டவர், இதுக்கு ஆண்டவர் அள வச்சுங்க, என் பிள்ளை அளந்து கொடுக்கறதுக்காக என்ன அள வச்சுட்டீங்களே. ஆமே. கர்த்தர் எல்லாம் நன்மையா தான் செய்வார். என்னை அழைப்ப கனம் பண்றவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது.
வெறுமனே ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த ஒப்பு கொடுக்கிறான், இது இல்ல. ஆனா இது நம்ம அதான் சொல்லி, இது ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை. இன்னைக்கு ஒரு நாளின் களத்துக்கு போவோமான்னு தெரியல, மலை இறங்குறது கொஞ்சம் டைம் ஆகும். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்கடா அங்க பலி செலுத்தப்படும் போது கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். அதன் அர்த்தம் என்ன? அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கேளுங்கள். ஏசாயா 60:7. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து. அடுத்த வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டதாய். இந்த வார்த்தையோட ஏன் சேர்த்து சொல்றேன்னா, கடந்த நாளில் ஆவியானவர் என்னோட பேசின வார்த்தை, அது அப்படியே சொல்றேன். சில இங்கே இந்த 3 நாள் கட்டினோம்ல, ஆபிரகாம் லைஃப்ல நீங்க எந்த நாளை நினைச்சா உங்களுக்கு நெஞ்சு வலிக்கும் கேட்டா, ஐயோ அந்த நாள். ஆனா இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டது. அது போலதான் இன்னைக்கு தேவன் சில நடத்துற பாதை ரொம்ப கடினமா இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுகிற பலி அனைத்துமே அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தில் ஏறும். உன் ஜெபம் அங்கீகரிக்கப்படும், உன் துதி அங்கீகரிக்கப்படும், உன் ஆராதனை அங்கீகரிக்கப்படும், உன் ஊழியம் அங்கீகரிக்கப்படும். ஹல்லேலூயா. நான் இவ்வளவு ஊழியம் செஞ்சு இந்த ஊழியம் அங்கீகரிக்கப்படலைன்னா, ஆமென், அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தில் ஏறும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆராதனை ஆசீர்வாதம், ஆராதனைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நடுவில் எது தெரியுமா ரொம்ப முக்கியம்? அங்கீகாரம். இவ பலி செலுத்துறார் ஆபிரகாம், கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அங்கீகரித்து என்ன பண்றார் தெரியுமா? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னிலிருந்து உமக்காக வெளிப்படுகிற அனைத்தும் அங்கீகரிக்கப்படுவதா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது அல்லவா, நீ தேவாலயத்துக்கு போகும்போது கர்த்தர் எப்படி நடத்துறார் பாத்தீங்களா? ஆமென். நான் உனக்கு குறிக்கும். யாருக்குமே தெரியாது. ஆபிரகாம் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட தெரியாது இங்க அப்பாவும் பையனும் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறது. இயேசு ரத்தத்துக்கு தாம் சிந்தின ரத்தத்தின் அடையாளமாய் அந்த ரசத்தை எடுக்கும் போது சீஷர்களுக்கு தெரியாது, இது அநேகருக்காக. ஹல்லேலூயா. அந்த ரசத்தை எப்படி எடுத்து ரசத்துல என்ன ரசிக்கிறார் அப்படி பார்க்கிறார். ஆமென். இப்படி பார்த்தா பேதுரு, யோவான், யாக்கோபு. இப்படி பார்த்தா பேதுரு, யோவான், யாக்கோபு கூட ஜான்சன். நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களை சொல்லுங்க. உங்களையும் சொல்லலாம். எனக்கு 4 பேரை சொல்லி 40 பேர் சொல்லலைன்னா இவ்வளவு நேரம் சொன்ன செய்தி ஒரு பிரயோஜனம் இல்லாம, ஏன்னா அப்படி ஒரு பார்வை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. தலைமுறைகளுக்கு செய்தி, தலைமுறைகளுக்கு இந்த வார்த்தையை கேளுங்கள். இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற பல நன்மைகளுக்கு உங்கள் முற்பிதாக்களை வைத்து அஸ்திபாரம் போட வைத்திருக்கிறார். எனவேதான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பெற்ற தகப்பனை நீ அவமதிக்காத. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அவமதிச்சிடாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல காரியங்களுக்கு அவர்களை வைத்து அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார். அநேக காரியங்களுக்கு நம்மை வைத்து அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார். என்ன அதன் அர்த்தம்? வடித்த கண்ணீர் வீணல்ல, ஏறெடுத்த ஜெபம் வீணல்ல, பட்ட பிரயாசம் வீணல்ல. நிச்சயமாய் முடிவு உண்டு. ஆபிரகாமை வைத்து அஸ்திவாரம் போட வைத்திருக்கிறார். இந்த அஸ்திவாரம் என்பது உபதேசத்தின் அடையாளமாக இருக்கிறது. உபதேசம். நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, லூக்கா 6வது அதிகாரம் அதனுடைய 47, 48 வசனங்களிலே ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 18:19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் செய்து
கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்க எனவேதான் ஆபிரகாமை வச்சு அஸ்திபாரம் போடுறார். இவன் உபதேசத்தை மாற்ற மாட்டான். என்னதான் பிளஸ் பண்ணாலும் உபதேசத்தை மாற்ற மாட்டான். நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உபதேசம் சத்தியம், சத்தியம், சத்தியம். நம்முடைய அஸ்திபாரமே வசனம் தான். இயேசு என் ஆசையன. நீங்க நீங்க வீட்டில் அப்படியே இருந்து இதை ஹம்பண்டே இருங்க. இயேசு என் அஸ்திபாரம். நேசமுசி பாரு என்ன மதுரமவ நன்னய நாமச்சுவை என் அகத்தில் நினைத்து. இயேசுதான் சத்தியம், இயேசுதான் வார்த்தை, இயேசுதான் வசனம். இதை காத்து நடவுங்கள். ஆலயத்துக்கு கர்த்தர் கட்டி எழுப்பி மகிமை வெளிப்படுத்த அஸ்திவாரம், உபதேசம், வசனம், சத்தியம் அவசியம். கர்த்தர் அதை போடுறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒர்னானின் களம். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா தாவீதை சாத்தான் ஏவினான் இருக்கும். 1 நாளாகமம் 21:1 வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவினான் அப்படின்றது. அப்போ எண்ணவே கூடாதா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்வார், நீ உன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு அப்படிங்கிறார். எண்ணிட்டு இருக்கிறவனை ஆசீர்வதிக்கிறார். இங்க எண்ணிட்டு இருக்கிறவனை அடிக்கிறார். அல்லேலூயா. மோசே கிட்ட சொல்றாரு, இஸ்ரவேல்ல எகிப்திலிருந்து வெளியே வருவாங்கல்ல, எத்தனை பேர் வெளியே வந்தாங்க? 6 லட்சம் புருஷர்கள். என்ன ஆண்டவரே, நீங்களும் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்கல்ல, எங்களுக்கு பெண் உரிமை வேணும், சண்டைக்கு போயிடாதீங்க. 6 லட்சம் புருஷர்கள். என்னாகும் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் படிங்க, அந்த ஒரு வசனத்தை வாசித்துங்களேன். 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை கொஞ்சம் வேகமாக வாசிங்க. என்னாகமம் 1. இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதியில கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாய் இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்கள் ஆகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகை ஏற்றி. புருஷர்களுடைய தலையெல்லாம் எண்ணு அப்படிங்கிறார். அப்படி எண்ணும் போது 46வது வசனம் 6,03,550. இது ரவுண்டா 6 லட்சம் புருஷர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் என்ன வச்சார்? அதுவும் 20 வயசுக்கு மேல. ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒருத்தன் இருந்தான், ஒரு பார்வோன். அவன் ஒரு சட்டம் போட்டான். என்ன சட்டம்னா, ஒரு ஆண் குழந்தை கூட உயிரோடு இருக்கக்கூடாது. பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் நைல் நதியில போட்டு கொல்லணும். ஒரு ஆண் குழந்தைய கூட உயிரோடு வைக்க கூடாது என்கிற இடத்துல கர்த்தர் 6 லட்சம் புருஷர்களை கர்த்தர் பிறக்க வைத்து வளர வைத்திருக்கிறார். கர்த்தர் இனி எண்ணி பாரு. என்ன அதன் அர்த்தம்? உன்னை வளர பண்ணுவது கர்த்தருடைய சித்தமானால் உன்னை தளர பண்ண எந்த வல்லமைக்கும் நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு வேற கர்த்தர் கண்ணுக்கு மறைக்கிறார் பாருங்க. சொல்லும்போது இன்னொரு சம்பவம் வருது. ஆனா தொட்டா ஒர்னானின் களத்துக்கு போகுமான்னு தெரியல. ஆமென். இந்த சிம்சோனுக்கு பலம் எங்க இருக்கு? முடியில இருக்கு. மொட்டை அடிச்சுட்டாங்களா இல்லையா? மொட்டை அடிச்சு விட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க? கண்ணத்து பண்ணாங்க. இப்போ சிம்சோன் நிக்கிறான், பெலிஸ்தியர் நிக்கிறாங்க. யாருக்கு பார்க்க முடியும், யாருக்கு பார்க்க முடியாது? சிம்சனுக்கு பார்க்க முடியாது. ஆனா பைபிள் ஒரு வசனம் இருக்கும், அவனுடைய முடி வளர தொடங்கிட்டு. பெலிஸ்தியருக்கு தெரியுமா தெரியாதா இவன் ஸ்ட்ரெங்க் எங்க இருக்குன்னு? முடியில இருக்கு. அப்ப உண்மையில அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அது வளரும் போது அடுத்து வெட்டி இருக்கணும். அதை வெட்டினாங்களா? இல்ல. ஏன் வெட்டல? கத்திரிக்கோல் இல்லையா? ஏன் வெட்டல? அவருடைய சித்தம் இல்லாமல்.
ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி, அவைகளில் ஒன்றாகிலும் அவர் சித்தம் இல்லாமல் தரையில விழாது. உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்பா அறியாம நீர் அறியா. அது அர்த்தம் என்ன? சத்துருவே உன்னால முடிய கூட நீ தலையெடுக்க வாரியா? ஹல்லேலூயா. என் தேவன் நீ பெரியவர். வாசி பண்ணுங்க. அற்புதங்கள் செய்பவர் ராஜாநாமரே இல்லை பெரியவர். ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ இவங்களும் என்றாங்க, தாவீதும் என்றார். நம்முடைய செயல் நமக்கு நன்மையாய் தோன்றினாலும் அதுக்கு பின்னாக கர்த்தர் தான் இருக்கணுமே தவிர சாத்தான் இருக்கக்கூடாது. பேதுரு பேசினது சரியாக தான் தோணுச்சு. இவைகளெல்லாம் நமக்கு சம்பவிக்க கூடாது. நாம இருந்தாலும் அப்படி தானே சொல்லுவோம். உண்மையிலே அக்கறை உள்ளவங்க, பாசம் உள்ளவங்க சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட போறேன், ஆமே அப்படியே சொல்லுவாங்க. இல்லை, இப்படிதான் ஒரு குறிப்பிட்ட ஊரில் என்னுடைய சாட்சி சொல்லிட்டு இருந்தேன். நான் +2 படிக்கும்போது என்ன பயங்கர ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். அழகான கண்கள் அந்த டைமில் இறங்குற டைம். ஒரு சிஸ்டர் அப்போ தூங்கிட்டு அப்போ தான் எழும்புறாங்களோ என்னவோ தெரில. அப்போ சொல்கிறேன், நான் 12th படிக்கும்போது ஒரு சகோதரர் என்னை பார்த்து சொன்னார், நீ பிறந்தது வேஸ்ட் அப்படின்னு. உடனே அந்த சிஸ்டர் ஆமேன் இல்லை ஆமேனா இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன். முடிஞ்சு வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி ஆமேன் போடுறாங்க. நம்ம ஆமீன் போட்டதுமே கொஞ்ச நேரம் இதான் உறங்கினா ஆமீன்ல சொல்லக்கூடாது, அமைதியா இருந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆனா பேதுருக்கு பின்னாக இருந்து செயல்பட்டது யார் தெரியுமா? சாத்தான். என்னது தப்பா ஆண்டவர், அவங்களெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? சரி, எப்படி நம்ம கிட்ட என்ன சொல்லுவாருன்னு. என்னன்னா, இங்க 3 பெரிய ஆபத்தோட தாவீது நிக்கிறான். என்ன செலக்ட் பண்ணணும்னு தெரியல. நேரம் போகிறதுனால சொல்றேன். உருவின பட்டயத்தோட தூதன் நிக்கிறான். ஆமென். என் ஆண்டவரை பார்த்தீங்களா? தீமையை கூட நன்மையா மாற்றுறார். இப்ப தாவீதை எப்படி லாக் பண்றார் பாருங்க. அவனை ஒண்ணு பண்ணு, ஒர்னான் களத்துல போய் பலி செலுத்த சொல்லு அப்படிங்கிறார். ஆமென். தாவீது நினைச்சிருப்பார், ஒன்னாம் களத்துக்கு போய் விலை கொடுத்து வாங்குவார். 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க வீட்டில் போய் படிங்க. அதனுடைய 22 அதுக்கு முன்னாடி 18வது வசனத்தை வாசிங்க. 15, 18 வாசிங்க. 15வது வசனம். எருசலேமையும் அழிக்க தேவன் தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கடிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசினாகிய ஓர்னானின் களத்தண்டையிலே 18வது வசனத்துல, அப்பொழுது எபூசினாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது, நான் வாசிக்கும் போது கூட வாசிக்காதீங்க. தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டார். ஆமா, எப்படி கொண்டு வரார் பாருங்க. சிலர் டிமாண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமென். டேய் சர்ச்சுக்கு வா, சர்ச் அது வரை கேட்டுட்டு இருப்பான். அம்மா எனக்கு அது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க. வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. ஹே விபிஎஸ்க்கு போ, நான் விபிஎஸ் போனேன், எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? இங்க அப்படிதான் நடக்குது. தாவீதே, அப்ப ஒண்ணு பண்ணு, நீ ஒர்னான் களத்துக்கு போ, அங்க ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. இந்த ஒர்னான் களத்துக்கு தாவீது வருகிறான். வந்து என்ன செய்தான் தெரியுமா? அதனுடைய 22, 25 நான் வாசிக்கிறேன். இந்த களத்தில் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு, அதை பெரும் விலைக்கு கொடு. ஆரம்பத்தில் ஒரு நான் வந்து இல்லை இல்லை நீங்க எடுத்துக்கோங்க, இல்லை இல்லை நான் அதை சும்மா வாங்க மாட்டேன், அதை எனக்கு கொடு. 25, 26 வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், தாவீது ஒரு பெரிய கிரயத்தை கொடுக்கிறான்.
இந்த இடத்துல தான் ஆபிரகாமை வைத்து அஸ்திபாரம் போடப்பட்டது. இந்த இடத்துல தாவீதை வைத்து ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டது. அப்ப தாவீது ஆல்ரெடி கிரயம் கொடுத்துட்டானா, சாலமோனுக்கு அந்த இடத்துல எப்படி வரலாம் தெரியுமா? இலவசமா. இதுக்கு பேரு தான் என்ன தெரியுமா? கிருபை. ஆமென். சாலமோன்ட்ட தாவீது சொல்லுவார், இங்க பாருப்பா, இங்க ஆலயம் கட்டுறதுக்காக நான் என் சிறுமையில நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன். தாவீது சிறுமையில நிறைய சேர்த்து வைத்தார். இயேசு சிலுவையில எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆபிரகாமை வச்சு அஸ்திவாரம் சத்தியம், தாவீதை வச்சு கிரயம் கிருபை. இனி மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய என்ன அதன் அர்த்தம்? கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் 13வது வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ. அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. அன்று ஆபிரகாமை வைத்து அஸ்திபாரம் போட வைத்து தாவீதை வைத்து கிரயம் கொடுக்க வைத்த இடத்துல சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது மகிமை இறங்கினது. ஹalleluya. அது போலதான், அது போல இதெல்லாம் நிழல். சபையே கேளு. கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்காக இறங்கி வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வை மறுரூபப்படுத்தி மகிமை மேல் மகிமை அடைய செய்கிறவர். ஹalleluya. எனவேதான் மொத்த பைபிளுமே நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ். மொத்த பைபிளும் என்னங்க? கிருபையும் சத்தியம் தான் மொத்த பைபிள். மொத்த பைபிளுமே ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. அதனால தான் சீயோனை கட்டி தமது மகிமையில நமக்காக எவ்வளவு சேர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமான்களாக்கப்பட அவர் பாவமாக்கப்பட்டார். நாம் ஆசீர்வதிக்கப்பட அவர் சாபமாக்கப்பட்டார். நம் நோய்கள் குணமாக அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக அவர் தரித்திரரானார். நாம் பிதாவின் அண்டை நெருங்க அவர் கைவிடப்பட்டார். தாவீது சாலமோனை கூப்பிட்டு, என் சிறுமையில நான் இதெல்லாம். ஆமென். நம்ம அப்பா, நம்ம ஆண்டவர். ஹalleluya. ஆமென். ஹalleluya. அவர் சொன்னார், உங்களை நான் சிநேகிதரேன். சிலுவையில இன்னைக்கு நம்ம இலவசமா வந்திருக்கிறோம். இதுக்கு பின்னாக செலுத்தப்பட்ட பலியை பாருங்கள். ஆபிரகாம் நாட்களிலும் பலி, தாவீது நாட்களிலும் பலி, சாலமோன் நாட்களிலும் பலி. சாலமோன் நாட்களில் என்ன பலி செலுத்தினார்கள் தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஏன்னா அவ்வளோ கிரேஸ். ஆண்டவரே, இந்த இடத்துல ஆபிரகாம் வச்சு அஸ்திபாரம் போட வைத்து ஆலயம் கட்டுவதற்கான எல்லாவற்றையும் தாவீதை வைத்து சேர்க்க வைத்து இன்னைக்கு எங்களை சுதந்திரிக்கும்படிக்கு எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே. என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே, என் தோழனே, என் தோழனே. எல்லா காலத்திலும் என்னை நேசித்தீட உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. எல்லா காலத்திலும்
இயேசுவே என்னை விட்டுவிட நீர் மனிதன் அல்லவே. உம்மிலே மாற்றம் ஒருபோதும் இல்லையே, என்னை விட்டுவிட நீர். உம்மிலே மாற்றம் இல்லையே, உம்மிலே மாற்றம். கைகளை உயர்த்தி விரும்பி சொல்லுவோம். என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே, என் தோழனே. சொல்லுங்க, எல்லா காலத்திலும். ஆபிரகாம் காலத்திலே நம்மை நேசித்திருக்கிறார், ஆதாம் காலத்திலே நம்மை நேசித்திருக்கிறார். பூர்வ காலம் முதல் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. எல்லா காலத்திலும் உம்மை போல யாரும் இல்லை. 2 வசனங்களை வாசித்து ஜெபிக்க போகிறோம். 2 நாளாகமம் 5வது அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனங்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையும் பாடகர் பூரிகைகளை தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போய் கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் சத்தம் ஆமென் சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 3:18 அதோடு கூட சேர்த்து வாசியுங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாமே அவருடைய வீடு, நாமே அவருடைய மாளிகை. நம்மை தேவன் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவார்ல, நான் போய் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை எப்படி ஆயத்தமாக்குவார் நினைக்கிறீங்க? அங்கே கைகளால் கட்டப்படாத வீடு. யாரு கொண்டு செங்கலை இறக்குவாங்க? அப்படி விட்டு அங்கேயும் கமிஷன் ஆகிட்டு வருவாங்க. அப்ப நான் கட்டி எழுப்புறேன்னு யார் கட்டுறாரு நினைக்கிறீங்க? அங்கிருந்து நம்மள பூலோகத்தில் கட்டப்படுகிறவைகள் அவர் கட்டுறார். சில நேரத்தில் அப்படியே தூக்கு நூலை போட்டு பார்ப்பார். தூக்கு நூலை போடும்போது தான் கொஞ்சம் கட்டு, தூக்கு நூலை போடும்போது 2 தட்டு. அல்லேலூயா. டெய்லி தட்டு வருதா, டெய்லி நூலு போடுறாரு. ஒரு வகையிலும் செட் ஆக மாட்டேங்குது. ஆனாலும் நூலு தான் போடுறாரு, ஜேசிபி விடல. அல்லேலூயா. என் ஜனமாகிய குமாரத்தை நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன்? நல்ல கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுத்து கட்டி மறுரூபப்படுத்த அழகாய் திரள் வெண்ணாடை அணிந்தோர் மகிமையினாளது, மகிமையினாளது. கர்த்தர் நல்லவர், இதுவரை அழகா நடத்தினார், இனியும் நடத்துவார். அவர் சீயோனை கட்டி எழுப்பி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார்.